ஹாய்! வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 எடுத்திருக்கேன் நானு. அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல 23,800ல தான் மார்க்கெட் ஓப்பனே ஆயிருக்கு. பட் ஸ்டில் அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா மார்க்கெட்ல வேற என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கு. எதுலன்னா 23,750ன்றது 10th பிளேஸ்ல இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட் வேல்யூ அங்க வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு புல்லிங் பவர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் நம்ம இந்த இண்டிகேட்டர்ல ஃபர்ஸ்ட் 5 தான் வந்து ஸ்ட்ராங்கா வந்து எடுத்துப்போம். ஏன்னா அதுதான் புல்லிங் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். மார்க்கெட்ட ஒரு இடத்துல இருந்து இந்த லெவலுக்கு தான் புஷ் பண்ண போகுது இந்த கான்ட்ராக்ட்ஸ்ன்றத தெளிவா மென்ஷன் பண்ணும். அதே மாரி டிஸ்பிளேஸ்மென்ட் எதுக்கு பார்ப்போம்னா, அதுல எதெல்லாம் சேஞ்ச் ஆயி பாசிட்டிவ்ல வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல அது ஆட் ஆகுமோ, அதுக்கு பவர் அதிகம். மார்க்கெட் வந்து அங்க தான் போகுது என்றது அர்த்தம். ஓகேங்களா? இங்க நான் உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல வந்து நீட்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன். 23,800ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அத தாண்டி மேல போயிட்டுருக்கு. ஆனாலுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்மளோட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல 23,800 தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு 23,750 வந்து 9th பிளேஸுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா 23,800 அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட் வேல்யூ எங்கேயுமே எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஓகேங்களா? இன்னும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. எப்படி சேஞ்ச் ஆகாம அது அங்கேயே தான் ஸ்டிக் ஆன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. இன்னும் கொஞ்சம் இங்க தான் உங்களுக்கு ஒரு மேஜிக் சொல்லிக் கொடுக்க போறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து 23,700ல ரியாக்ட் பண்ண முடியாம, அதை விட மேல பிரைஸ புஷ் பண்ண முடியாம, இங்க பாருங்க 2 டைம் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே. இங்க வந்து மார்க்கெட் பாருங்க ஃபர்தரா புஷ் பண்ண முடியாம 2 டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஆனா 3rd பிளேஸ்லயும் 4th பிளேஸ்லயும் 23,700ம் 23,800ஓட பிஇ லெவல்ஸும் வந்துருச்சு. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேல இருக்கு. நம்மளோட டேபிள்ல 23,800 பிஇ லெவல் வந்து ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்கு. ஆனாலுமே மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 23,800 தான் வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகும்போது மார்க்கெட் என்ன பண்ண ட்ரை பண்ணுதுன்னா, இந்த சைட்ல இருக்கிற ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தீங்களா? இப்போ இந்த உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தீங்க நம்மளோட இண்டிகேட்டர்ல. இந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடக்கிறப்போ, இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல லெவல் இருக்கும் இல்லையா? 23,800 அந்த மாதிரி இருக்கிற இடத்துல, இப்போ நம்ம எங்க டார்கெட் வச்சிருந்தோம்னா, 23,700க்கு மார்க்கெட் வரணும் அப்படின்னு பார்த்திருந்தோம். 23,700 பிஇ லெவல் மேல இருக்கு. ஸோ மார்க்கெட்டால அங்க வரைக்கும் புஷ் பண்ண முடியாம, அங்க 2 ரிஜெக்ஷன்ஸ வச்சு டர்ன் ஆயிருக்கு. டர்ன் ஆயிட்டு எங்க வரைக்கும் வரும்னா, இங்க 23,700 அப்படின்னு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூஸ் இருக்குல்ல, ஆக்சுவல் நிஃப்டியோட வேல்யூஸ் அங்க தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க. ஈஸியா மார்க்கெட் 2 டைம்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் எடுத்தது. எங்க வரைக்கும் வந்ததுன்னா 23,700 கிட்ட வரைக்கும் மார்க்கெட் கன்ஃபார்மா வந்தது. இதுதான் என்னோட இண்டிகேட்டரோட பவரே. ஒரு வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல நீட்டா ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆக டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூல இருக்கிறதும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கால் ஆப்ஷன்லேயே ஆகட்டும், ஆக்டிவ் புட் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், ஆக்டிவ் கால் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், நம்ம என்ன பண்ணணும்னா, சேம் அந்த கால் ஆப்ஷனுக்கு கால் ப்ரைஸஸே போடணும். அதே மாதிரி புட்டோடதுக்கு பியோட லெவல்ஸே போடணும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸுக்கு. இங்க பாருங்க, இப்போ 23,600ல இருந்தது மார்க்கெட்டை 23,700க்கு எவ்வளோ ஈஸியா ஃபால் ஆனதை நம்ம கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பிஇலையும் பாருங்க, 23,600ல இருந்து மார்க்கெட் 23,700க்கு போற எவ்வளோ நீட்டான ரேஞ்ச், அந்த ரேஞ்சை வந்து ஈஸியா நம்ம கேப்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சென்டர்ல இல்லை எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் போதும், டார்கெட்ஸ் வந்து நாங்கள் 23,650K நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் அங்கேருந்து கூட ட்ரை பண்ணலாம். எப்படி வேணால் நீங்கள் வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் ஒரு 50 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரெண்டுத்துலேயுமே எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் அது உங்களால் கவர் பண்ண முடியும் அப்படின்னு
சொல்றேன். வாங்க நீங்க இந்த இண்டிகேட்டர ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்லுங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் சரி, என்ன என்ன உங்களுக்கு தெரியல, நான் சொல்றது உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னாலும் சரி, எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களோட எல்லா டவுட்ஸையுமே நாங்க வந்து கிளியர் பண்ணுவோம். ஓகே. தேங்க் யூ ஸோ மச்.